உங்கள் பிஸ்னஸுக்கு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். பல பேர் பண்ணியிருப்பீங்க. ஆனால் அதை எப்படி ரன் பண்ணணும், எப்படி காப்பிரைட் இல்லாமல் ரன் பண்ணணும், அல்காரிதம் எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிற விஷயம் எதுவுமே தெரியாமல் இருக்கும். அதை சொல்லித்தரதான் நாங்கள் இருக்கோம். கீழே தெரிகிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். யாருடா சொன்னது கங்குவா திரைப்படத்துக்கு கூட்டமே இல்லை, எல்லா திரையரங்குகளையும் கங்குவா திரைப்படத்தை தூக்கிட்டு இருக்காங்கன்னு? அவங்க சொன்னவங்க எல்லாத்தோட மூக்குலையும் கை வைக்கிற அளவுக்கு கங்குவா திரைப்படத்தோட வசூல் இருக்கிறது. 9வது நாள் வசூல் இருக்குது. முக்கியமாக ஷோ ஃபுல்லாகி கொண்டும் இருக்குது. இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். ஸோ கங்குவா திரைப்படம் நவம்பர் 14ஆம் தேதி வெளியானது. கம்ப்ளீட்டான நெகட்டிவான விமர்சனங்கள் கங்குவா திரைப்படத்துக்கு தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கிறது. அதனால் வசூல் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகி கொண்டு இருந்தாலுமே இப்போ படத்தில் எல்லா திரையரங்குகளையும் படத்தை தூக்கிட்டாங்க. ஸோ எந்த திரையரங்குகளையும் கங்குவா திரைப்படம் ஓடலை, ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் எங்கேயுமே இல்லை. ஸோ டிக்கெட் சேல் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டு எல்லாமே வந்தது. ஆனால் இவங்களோட மூக்கில் கை வைக்கிற அளவுக்கு கங்குவா திரைப்படத்தோட டிக்கெட் சோல்டு இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. ஸோ கங்குவா திரைப்படம் முதல் 6 நாள் ஒரு டீசெண்டான வசூல் கொடுத்தது. ஆனால் 7வது 8வது நாள் வசூல் கம்ப்ளீட்டாக டவுன் ஆனது. ஸோ அதுக்கான காரணம் என்னென்னா நிறைய புது திரைப்படங்கள் வந்தது. ஸோ இதனால் இதுக்கு மேலே வசூல் கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து காத்திருந்த ரசிகர்களோட மூக்கில் கை வைக்கிற அளவுக்கு வார இறுதியில், அதாவது சாட்டர்டே அண்ட் சண்டே கங்குவா திரைப்படத்தோட வசூல் பல மடங்கு இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 60% ஆஃப் ஷோஸ் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. டிக்கெட் சோல்டு இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. ஸோ அதனால் பயங்கரமாக இந்த திரைப்படம் இந்த வார இறுதியில் வசூல் செஞ்சுருக்கும் அப்படின்னு ரிப்போர்ட் கிடைச்சிருக்கு. இப்போ இதுக்கான அஃபிஷியல் ரிப்போர்ட் நாளைக்கு தான் வெளியாகும். இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன?